விநாயகப் பெருமானை போற்றி, ஈரநரப்பா போற்றி, குருவே போற்றி. வணக்கம் அன்பான துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு. அற்புதமான யோக மாதமாக ஜூன் மாதம் என்பது 1/6/2024 சனிக்கிழமையில் பிறக்கப் போகின்றது. ஜூன் மாத ராசி பலன் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் வேலைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புத யோக மாதமாக ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதம் என்பது சனிக்கிழமையிலேயே பிறக்கின்றது. லக்கணம் கும்ப லக்கணமாகவும், ராசி மீன ராசியாகவும், நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலும், திதி கிருஷ்ணபட்ச நவமி திதியிலும், கரணம் கரசை கரணம் சந்திர பகவானுடைய உங்களுக்கு துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கரணத்திலேயும் யோகம் பிரித்தி யோகம் அற்புதமான யோகத்திலேயும் திதி தெய்வம் சரஸ்வதியாக இருக்கின்ற இந்த தாயினுடைய சரஸ்வதி என்று சொல்லக்கூடியவர் அவர்களுடைய அருளிலே இந்த யோகம் என்பதும் திதி தெய்வமாக இருக்கின்ற அற்புதமான தாய்க்கு சொந்தக்காரகர் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியின் அற்புதமான யோகம் என்பது அனைத்து துலாம் ராசிக்கார நேயர்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்ற அற்புத மாதம் என்பது ஜூன் மாதம் 1/6/2024 சனிக்கிழமையில் பிறக்கப் போகின்றது. துலாம் ராசி என்பது தராசு சின்னத்தின் அமைப்பு போன்று இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி என்பது ஒரு காற்று ராசியாகவும், சுக்கிர பகவானுடைய ராசி என்பதும் காலபுருஷ தத்துவத்தில் இது 7வது இடத்திலே இருக்கின்ற ஒரு அற்புதமான கலத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ராசியிலே பிறந்தவங்களுக்கு தொழில் வேலைகளிலே எதிலே நல்லதொரு மாற்றங்களிலே உயர்வுகளிலே வியாபாரங்களிலே இருக்கக்கூடியவர்கள் அற்புதமானவர்கள் என்று சொல்லக்கூடியது. வியாபார ஸ்தலங்களிலே பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய ராசி என்பது இந்த துலாம் ராசியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட கலத்திர காரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்பது மிகவும் இது சனிக்கிழமையில் பிறக்கின்ற இந்த மாதம் என்பது சனி 4ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி சனி பகவான் பஞ்சமஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை, முயற்சி சனாதிபதி ருணருண சதுர சனாதிபதி குரு பகவான் உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே எடுக்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றியாக இருக்கின்றது. அஷ்டம ஸ்தானத்திலே மறைந்தாலும் 3ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி மறைவு அற்புதமான யோகங்களை கொடுக்கின்றது. சற்று தாமதம் தடைக்கு பின் அற்புதமான யோகங்களையும் அதுவும் ஜூன் மாதங்களிலே துலாம் ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்திலே குரு சூரியன் சுக்கிரன் புதன் 4 கிரக சேர்க்கையில் இருந்து உங்களுடைய தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தை 6 கிரகங்கள் பார்க்கின்றது. இதிலே எதிர்பாராத புதையல் யோகங்கள் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கும், அற்புதமான ஒரு யோகங்கள் கிடைப்பதற்கும், அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானம் நேத்திரஸ்தானம் கண்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்தை நவ கிரகங்கள் 6 கிரகங்களின் பார்வை என்பது இந்த 2ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலேயும் நல்லதொரு மாற்றங்களை இந்த ஜூன் மாதங்களிலே நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். இதனால் வரையில் இருந்ததை விட துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பற்பல அதிசயங்களையும், குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கின்றது. துலாம் ராசிக்கு பிரயஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தை வீடு வாகன சொத்து சுகம் வாகனங்களிலே மாற்றங்கள், தொழில் வேலைகளிலே அற்புதமான மாற்றங்களையும், லாபஸ்தானத்திலே சனி பகவானுடைய பார்வை என்பது பஞ்சமாதிபதி சுகாதிபதி உங்களுக்கு குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே வேலை தொழில் இந்த மாதங்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை 4 கிரக சேர்க்கை பார்க்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு அற்புதமான அங்கீகாரம் என்பது இந்த ஜூன் மாதங்களிலே மிகவும் அற்புதமாக கிடைக்கப் போகின்றது. இந்த 2ஆம் இடத்திலே என்பது உங்களுடைய அந்தஸ்து மிக அற்புதமாக உயரக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த ஜூன் மாதமாக இருக்கின்றது. இதிலே சனியின் 10ஆம் பார்வை என்பதும் 2ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலேயும், குரு பகவானுடைய பார்வை சூரியன் புதன் சுக்கிரன் பார்வை 2ஆம் இட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுகின்றது. அடுத்து உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பது தனம் வாக்கு குடும்பஸ்தானங்களிலே விழுகின்றதுனாலே ஒட்டு மொத்தத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானம் என்பது மிகவும் அற்புதமான யோகங்களையும் மாற்றங்களையும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. குடும்பங்களிலே சுப விசேஷங்கள் அற்புதமாக கிடைக்கின்றதும்
இது நாள் வரையில் இல்லாத நல்லதொரு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் இந்த ஜூன் மாதங்களிலே வெளிநாடு சென்று வருவதற்கு அற்புதமான யோக மாதமாக இருக்கின்றது. குருவும் கேதுவும் உங்களுடைய விரயஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு அற்புதமான ஒரு யோகம் என்பது இந்த ஜூன் மாதம் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. துலாம் ராசி என்றாலே இது 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடியது. தொழில் துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள், வேலைகளிலே இருக்கக்கூடியவர்கள், சின்ன மினி மாற்று என்று சொல்லக்கூடிய கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்களும் அற்புதமான எந்த நேரமும் வேலை என்று நினைத்து வேலைகளிலே கவனத்தை செலுத்தி கொண்டு உழைப்பின் அற்புதமானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு களத்திர காரகனுடைய ராசி லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்பது நல்லதொரு எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், 10ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கின்றது. ராகு பகவான் விரயத்திலேயே இருக்கின்றதுனாலே இது நாள் வரையில் பற்பல ஏமாற்றம், ஒரு சில தடை தாமதங்கள், 12ஆம் இடத்திலேயே கேது இருக்கின்றதுனாலே காரிய தடைகள் இருந்தாலும் சரியான தூக்கங்கள் இல்லாதது, தேவையில்லாத அலைச்சல்கள், இந்த மாற்றங்கள் அனைத்தும் இந்த ஜூன் மாதங்களிலே குரு பகவானுடைய பார்வை விரயஸ்தானத்தை விழுகின்றதுனாலே அற்புதமான தூக்கங்கள் கிடைக்கக்கூடியதும், வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கு சுப விசேஷங்கள் நடத்துவதற்கும் இந்த அற்புதமான காலங்கள் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனாலேயும் எதிர்பாராத உயர்வுகளையும் ஒற்றுமை அன்பு ஆதரவுகளையும் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த ஜூன் மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது. துலாம் ராசி என்றாலே களத்திர காரகனுடைய சுக்கிர பகவானுடைய ராசியிலே பிறந்தவங்களுக்கு அற்புதமான நல்லதொரு அழகாக இருக்கக்கூடியவர்களும், நல்லதொரு பொது இடங்களிலே சென்று வருபவர்களும், காற்று போல் வேகமாக மின்னக்கூடியவர்கள், உழைப்புகளிலே ஊதிய உயர்வுகளிடமிருந்தும் அந்த ஊதிய உயர்வும் இந்த மாதங்களிலே இது நாள் வரையில் இல்லாத அளவிற்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கப் போகின்றது. 2ஆம் இடத்திலே 6 கிரகம் என்பது இந்த துலாம் ராசியை பார்வையிடுகின்றதுனாலே துலாம் ராசி லக்கணக்காரர்களுக்கும் அற்புதமான ஜூன் மாதம் என்பது பிறக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. இது தனக்காரகனுடைய புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே இருக்கின்றதுனாலே மூத்த சகோதர சகோதரிகளிடமிருந்து அற்புதமான யோகங்கள் அவர்களுக்காக உதவக்கூடிய ஒரு அற்புத யோகமாகவும், முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானங்களிலே இருக்கின்றதுனாலே சகோதரிகளுக்கு உதவக்கூடிய ஒரு தன உதவிகள், குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் அற்புதமான பேச்சுக்களையும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஒரு ஏற்ற மாதமாக ஜூன் மாதம் என்பது சனிக்கிழமையிலேயே இந்த மாதம் என்பது ஜூன் மாதம் பிறக்கப் போகின்றது. துலாம் ராசி என்றாலே காற்று ராசி என்று சொல்லக்கூடிய குளிர்ந்த காற்றை பற்றி குறிக்கக்கூடிய, இது ஒரு 7ஆம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய, களத்திர ஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் தன்னுடைய 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஒட்டுமொத்தத்தில் அற்புதமான யோகங்களை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே பெறப்போகின்றீர்கள் என்பது உறுதியான நல்லதொரு வார்த்தை. இந்த அஷ்டமஸ்தானத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானங்களிலே 6 கிரகத்தின் பார்வை என்பது பார்க்கின்ற பார்வைகளுக்கு சுப கிரகங்கள், தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்ற தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே இது நாள் வரையில் இல்லாத நல்லதொரு மாற்றங்களையும் அற்புதமான உயர்வுகளையும், சுப விசேஷங்கள், கல்யாணங்கள் நடக்காதவர்களுக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் இந்த காலங்களிலே குழந்தைகளை கிடைக்கக்கூடியதும், 4-10 என்று சொல்லக்கூடிய ஒரு யோகங்கள். இது 4-10 என்பது வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் செய்வதற்காக தொழில்களில் இருந்து நல்லதொரு உபரி வருமானங்களை பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. துலாம் ராசி என்றாலே அற்புதமான ஒரு காற்று ராசியிலே பிறந்த உங்களுக்கு உன்னதமான நல்லதொரு மாற்றங்களையும், தராசு சின்னத்தில் போன்று நெருத்து பார்த்து பேசக்கூடியவர்களும், நிதானமாக இருக்கக்கூடியவர்களும், அழகு நிறைந்தவர்களும் நல்லதொரு மாற்றங்களை பெறுகின்றது. தராசு சின்னத்தை போன்று எதையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் இந்த ஜூன் மாதங்களிலே உங்களுக்கு
எதிர்பாராத நல்லதொரு யோகங்களை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது 6ஆம் இடத்திலே ருணரோண சத்ருஸ்தானத்திலே எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புக்கு அற்புதமாக பாவர் இருக்கின்ற அமைப்பு ராகு இருக்கின்றதும் நல்லதொரு மாற்றங்களையும், அதிலே 10ஆம் இடத்ததிபதி தாய்க்காரகன் சந்திரன் இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே தாய்மார்களிடம் இருந்து நல்லதொரு விரய செலவுகள், எதிர்பார்க்கின்ற ஒரு விரய செலவுகள், தாய்களிடம் இருந்து சென்று வருவதற்கு, வெளியூர் சென்று வருவதற்கும், நல்லதொரு விரய செலவுகளை, சுப செலவுகள் நடப்பதற்கும் இந்த ஆரம்பம் என்பது அற்புதமான யோகத்தை ஜூன் மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அற்புத யோக மாதமாக ஜூன் மாதம் என்பது சனிக்கிழமையில் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. நல்லதொரு மாற்றம், உயர்வு, அன்பு, ஆதரவு அனைத்தும் தொழில்களிலே மேன்மைகளையும் வேலைகளிலே உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் நீங்கள் எடுக்கின்ற அனைத்தும் அற்புத யோக மாதமாக இந்த ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.